எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ்ஸுக்கும் சரி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு, படம் பார்த்ததுக்கு. இது எங்கள் டீம் எல்லோ லீட் பூர்ணிமா பண்ணியிருக்காங்க, வைபவ், எங்கள் எடிட்டர் ஸ்ரீ, டிஓபி அபியத்விக், எங்கள் ப்ரொடியூசர் பிரசாந்த் அண்ணா, சாங்ஸ் பண்ணியிருக்காங்க கிளிஃபி, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று சாங் பண்ணியிருக்காங்க ஆனந்த் காஷிநாத், அண்டு ஆர்டிஸ்ட் சாய் பிரசன்னா. ஸோ நாங்கள் டீமாக சேர்ந்து தான் இந்த படத்தை ஆரம்பித்து டீமாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன சொல்ல வர ட்ரை பண்ணோமோ அது கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட். இதுக்கப்புறம் எங்கிட்ட எதுவும் கிடையாது. இந்த படம் எல்வேஸ் ஆல் யுவர்ஸ். அண்ட் நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த படத்தில் மாற்றிப்போம், கற்றுப்போம். கற்றுட்டு தான் இருக்கோம், இப்போ வரைக்கும் கற்றுட்டு அடுத்த படத்தையும் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் டூ வாட்ச் அவர் ஃபிலிம் எல்லோ ஆன் தியேட்டர்ஸ். 21 நவம்பர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படம் வருது. எல்லாரும் படத்தை போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே உங்களுடைய டைம் எடுத்து இந்த மழையிலையும் எங்களுக்காக வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அண்ட் வி வேல்யூ அவர் டைம். ஸோ சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எனக்காக, என்னோட படத்துக்காக இங்கே வந்து நின்று நீங்கள் நான் பேசுறதை கேட்குறீங்க, என் படத்தை பார்க்குறீங்க, அண்ட் ஃபீட்பேக்ஸ் எழுத போகிறீங்க, எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் டீமாக இந்த படம் மூலியமாக எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த படத்தில் பாதி ஜெயிச்சிட்டோம். மீதி ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீம். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, எங்களோட படத்தையும் எஃபர்ட்டையும் மதிச்சிங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணி கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸை, சின்ன விஷயங்களும், சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்துடும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லோ ஃபைனலாக எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொசிஷன் எங்களுக்கு இது. ஸோ நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா எழுதுங்க. நன்றி. தேங்க்யூ. ஹாய்ங்க. நானும் உங்களை மாதிரி இந்த கேமராக்கு பின்னாடி தான் இருந்தேன். இந்த படம் எடுக்கணும். ஏன்னா 2 வருஷம் ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள் மீறி இது எல்லோ வந்ததுக்கு காரணம் முக்கியமான இந்த டீம். ஏன்னா இது எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஓபினா இவன் டிஓபி வேலை மட்டும் அவர் பார்க்கல, ஹீரோயினா இவங்க ஹீரோயின் வேலை மட்டும் பார்க்கல, டேரக்டர் அவர் வேலை மட்டும் பார்க்கல, சாய் இவர் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆக்சுவலாக இபி மாதிரி அவர். எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் கடைசியில் எங்களுக்கு நல்லா வரணும்னு சொல்லிட்டு பட் நிறைய ஃபண்டு போட்டோம். ஏன்னா விஷுவல்ஸ் வர எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டே இருந்துச்சு, நல்லா மூவி சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாரும் வந்து அவங்க வந்து வானவில்லையும் ரெயின்போவும் தேடி போறாங்க. அது வச்சு ஏதாவது வச்சிருக்காங்க. இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து ஒரு கலரில் தான் ஒரு டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு. அப்போது ரெயின்போன்னு டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கான ரைட்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆதிரின்ற கேரக்டரோட கலர் சைக்காலஜி பார்க்கும்போது எல்லோவோட கலர் சைக்காலஜிக்கும் ஆதிரியோட கேரக்டருக்கும் ஒரு பெரிய ரிசம்பிள்ஸ் எங்களுக்கு இருந்தது. அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லோ ரொம்ப பரிச்சயமான கலர். நம்ம சென்னை சிஎஸ்கேயா இருக்கட்டும், நம்ம கண்ணை பார்க்குற ஆட்டோ, பஸ், எல்லா இடத்துலையும் நம்ம தேவைப்படுது. அதுக்காக தான் போட்டதே. இல்லை, நாங்கள் மஞ்சளும் ட்ரை பண்ணோம், அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து எல்லோன்னு வர மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி தமிழில் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. ப்ராப்பர் தமிழ் வார்த்தை வேற ஒன்று வச்சுருந்தோம். பட் அது வேறு சில விஷயத்தினால அந்த டைட்டிலும் எங்களால் போக முடியல. ஸோ எங்களுக்கும் தமிழில் வைக்கணும்னு தான் ஆசை. பட்
சில சூழ்நிலைகளால எல்லோன்ற டைட்டில் அமைஞ்சிருச்சு. டீமோட ஆசை. ஆக்சுவலா நாங்க ஊர் சுத்தி பாக்குறதுன்றது இல்ல கரெக்ட். என்னன்னா நாங்க கேரளாவோட கிளைமேட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த கிளைமேட்ல இருந்துட்டு கேரளா கிளைமேட், ஏன்னா நாங்க கோயம்புத்தூர் தான், ரெகுலரா நாங்க கேரளா போறது தான். பட் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம லைஃபோட எது கனெக்ட் ஆனாலும் மூவி சக்சஸ் ஆகும். பட் அதனால நாங்க ஒரு டிராவல் சப்ஜெக்டா எடுத்தோம். பிரதர் இல்ல, நானும் கேமரா பின்னாடி இருந்தவன் தான். நானும் மீடியால இருந்தேன், 8 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். பீஸா ஹட்ல நானும் கேப்சிகம் கட் பண்ணிட்டு இருந்தவன் தான். FCP எடிட்டரா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தோம். பட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்னால் பண்ண முடியல. பட் அந்த டைம்ல நான் என்ன ஆசைப்பட்டோம், ஆக்சுவலாக இவங்க என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவர் தான், ஃபோக்கஸ் ப்ளோராக ஒர்க் பண்ணிருந்தாரு. இவங்க ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம். பட் படம் நல்லா வர வர எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அங்கங்கன்னு கடன்லாம் வாங்கி தான் சரி ஓகே நல்லா பண்ணலான்ட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோரிஃபை பண்ணே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஹீரோ ஹீரோயின் வந்து எந்த இடத்துலயும் வந்து சாப்பிட்ற மாதிரி வைக்கவே இல்லை, எல்லாம் ஃபுல்லா கட்டன் சாயா மட்டும் போயிருது. பட்ஜெட்னாலயா இல்ல நீங்க இல்ல அவங்க இட்லி சாப்பிட்டாங்களே, ஆம்லெட் சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணும்போது தான் கேட்டது. எல்லா இடத்துலயும் கட்டன் சாயா தான் இருக்கு. உள்ள ஆம்லெட் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்கலையா நீங்க? இல்ல ஆக்சுவலா நமக்கு எல்லாமே சாப்பாடு நம்ம கூட கனெக்ட் ஆகிறத விட டீ தான் நம்ம கூட கனெக்ட் ஆகும். நீங்க எங்க போனாலும் எங்க ஏரியா காமிச்சீங்கல்ல, எந்த கனெக்ட் ஐடியா இது இதெல்லாம் புரியல. வெளியில நம்ம லேப்ல இருந்தா ஆனா பாதி நாள் அங்கதானே இருந்திருக்கோம் நாங்க. ஒண்ணு அந்த டீ கடை இந்த டீ கடை அங்கதான் இருப்போம். அதனால சாலிகிராமம்னால எல்லாருமே அங்கதான் இருப்போம். மலையாள கேமராமேன் இவரு தான். எப்படி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்? நன்றி. சில வார்த்தைகள் ஓகே, நிறைய மலையாள பாக்கிய முக்கியமான கட்டத்துல கூட நமக்கு ஓரளவு புரியும். வெகுஜன ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆவாங்க? முக்கியமான இடத்துல ஃபுல்லா மலையாளம் புரியுது சார். ஆனா நம்ம ஒரு கேரளா லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறதுனால அதனால அங்க தமிழா மாத்தி பேசும்போது அந்த நேட்டிவிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. கூட போடுறாங்கல்ல, சப்டைட்டில் இருக்கு சார். சார் இருக்கு சார், சப்டைட்டில் இருக்கு. இன்னைக்கு இதுல வரலாம் சப்டைட்டில் இருக்கு சார். சார் அதுவும் இல்லாம நாங்க பேசின மலையாளம் வந்து ஆரம்பிக்கிறது எந்த எல்லாருக்கும் புரியுது. பெரிய விஷயம் எல்லாருக்கும் கட்சிக்காக வந்து முக்கியமானதுதான் ஃபுல்லா மலையாளத்தையும் சார் ஆக்சுவலா நம்ம இதுல சாதாரண ஆடியன்ஸ் சார் புரியுது இதுல பேசுற மலையாளம் வந்து ஒரிஜினல் மலையாளி பேசுற டைலாக் இல்ல. தமிழ்காரங்க எப்படி மலையாளம் பேசினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். இதுவே இல்ல, அதுவே புரியல. ஓகே சாரி சார், இதுல சப்டைட்டில் வருங்க, சப்டைட்டில் வரும். என்ன ஒளிஞ்சிருக்கீங்க வாங்க. இவர்தான் ஆக்சுவல் ஹீரோ, அதனாலதான் இவர் ஃப்ரெண்ட். எங்களை மட்டும் இல்ல, மொத்த படத்தையும் அழகா அதனாலதான் நான் முன்னாடி நிக்க வச்சு டிசர்வ். டெல்லி கணேஷ் சார் மிஸ் பண்ணது தோணுச்சாங்க? ஆமா சார், ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஆமா ரொம்ப அழகா பண்ணாரு டெல்லி கணேஷ் சார். ஏன்னா வந்து இந்த படத்துல ஆக்சுவலி இந்த படம் இவ்வளவு அழகாவும் ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான மேஜர் பில்லரா வந்து டெல்லி கணேஷ் சார் இருந்தாரு. அவரோட எனக்கு 2 நாள் தான் ஷூட் இருந்தது. இ வாஸ் சோ ஸ்வீட், ரொம்ப கைண்டா இருந்தாரு. நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்லே இல்லை, ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களை கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தார் அவர். ஸோ அவரோட இருந்த அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்டாக நான் டெல்லி கணேஷ் சாரை மிஸ் பண்ணுறேன். சார் நான் இந்த படத்துடைய ஷூட்டே ஓவராலாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது, நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. 2 காதல் தோல்வி, ஒரு காதல் தொடங்குது. ஆனா 2 பேருக்கும் அந்த காதல் தொடக்கத்தை வந்து சமரசப்படுத்தாதே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருங்க. அது எப்படி தோணுச்சு? எனக்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதை காட்டுறதை விட அவங்க சேர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து லவ் வரதுக்கான நடுவில் இருக்கிற ஒரு ட்ராவல் தான். ஸோ அது அந்த இடத்துல முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணது ஸ்டார்டிங்லேயே. சார் நீங்கள் கேட்டீங்களா சார்? நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கோம் சார். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு ஒரு Hi, ma'am.